கோர்ட்டில் போய் இப்படி நிற்கிறோம்ல, எதுக்கு நிற்கிறோம்? தேட்டருக்காரங்கிட்டே ஒன்ஸ் மோர் கேட்டு தேட்டருக்காரங்க போட்டாங்க. அது வந்து வட சென்னையில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் 5 பேர் ஐயா ஐயான்னு சொல்லுவாங்க. ஆனால் பேட் வைஸ் கொண்டு வருவாங்கன்னு நான் நினச்சேன். பேட் வைஸ் சின்ன பையன் மாதிரி இருக்காங்க. தனுஷே மிஞ்சிட்டாருங்க. எஸ்டிஆர் சிம்பு எந்த வகையரோ அந்த வகையரை தான் நாங்கள் எல்லாம் உள்ள விட்டுருக்காங்க. ஆனால் எங்கள் அண்ணன் பூந்து விளையாண்டாருங்க. படம் வேற லெவல் ப்ரமோஷனு. எங்கள் அண்ணன் எஸ்டிஆர் சூப்பராக நடிச்சிருக்காரு. சரிங்களா? வெற்றி மாற வெற்றிக்கு வெற்றி, வெற்றிக்கு வெற்றி. எங்க அண்ணன் எஸ்டிஆர், எங்க அண்ணன் எஸ்டிஆர் 3 கால் பண்ணியிருக்காரு. படம் வேற லெவலு ப்ரமோஷனு. சொல்றேன்னா எவ்வளவு கூட்டம் பார்த்தீங்களா? எங்க அண்ணனுக்காக எங்க அண்ணன் எஸ்டிஆர் உயிரா தரும். எஸ்டிஆர் 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 கெட்டப்பா வேற லெவலுங்க. சின்ன பையன் மாதிரி இருக்காங்க. தனுஷே மிஞ்சிட்டாருங்க. எஸ்டிஆர் தனுஷ் பேர் தான் சொல்றாரு. எப்படி எங்க அண்ணன் யாரையும் விட்டு தர மாட்டாரு. சரிங்களா? எஸ்டிஆர் வந்து தனுஷ்ல யாரையும் விட்டு தர மாட்டாரு. அவர் நடிப்பாரு, நீட்டா நடிப்பாரு. அவர் வெற்றி மாறுபாடு இப்ப நடிச்சிருக்காரு. கண்டிப்பா வருவாரு. நான் பாக்குறேங்க. வருவாரு. ஒரு சீனாச்சு வருவாரு. என் நம்பிக்கை. எங்க அண்ணன் வெற்றி மாறன் கரெக்டா படம் எடுத்திருக்காரு. எங்க அண்ணன் நல்லா நடிச்சிருக்காரு. இந்த படம் வேற லெவல்ல வரும். நெல்சன் டைரக்டர். ஆமா, எல்லாம் உள்ள விட்டுருக்காங்க. ஆனா எங்க அண்ணன் பூந்து விளையாண்டாருங்க. கேரக்டரா வராரு. ஆமா, படம் பார்க்கும்போதே தெரியுது. கேரக்டரா வராரு. எங்க அண்ணன் பூந்து விளையாண்டாரு. பயங்கரமா இருக்குங்க. அவரை சின்ன வயசுல பார்க்கற சிம்புவை சின்ன வயசுல எங்க அண்ணனை சின்ன வயசுல பார்க்குற மாதிரி இருக்குங்க. வேற லெவலுங்க. ஏங்க எங்க அண்ணன் எப்பயுமே வேற லெவலுங்க. ஏங்க நாங்கெல்லாம் வந்து கீழே உளுந்து மேலே வரவங்க. இருக்குங்க. இப்போ கோர்ட்ல போய் இப்படி நிக்கிறோம்ல, எதுக்கு நிக்கிறோம்? கீழே உளுந்து மேலே வந்தவங்க நாங்கெல்லாம். எங்க ஜாதியா ஒரு எஸ்டிஆர் அண்ணன் விடவே மாட்டேன். வெற்றி மாறன் எங்க அண்ணன் பட்டைய கிளப்புவோம். எங்க அண்ணன் கோட் சீன் தாங்க சொல்றேன். அப்படி பம்பிட்டு நிக்கிறாரு பாத்தீங்களா? அதாங்க மனசு. அவர் மாதிரிலாம் நடிக்க ஆள் வேணுங்க. அவர் மாதிரி நடிக்க ஆள் வேணும். ஒரு ரோல். ஆனா அவர் மாதிரி நடிக்க வாய்ப்பு வேணும். தனுஷ் மாதிரி. தனுஷ் வந்து இப்ப பேசுறாருன்னா சிம்பு சும்மாவா? எங்க அண்ணன் சிம்பு யாரையும் விட்டு தர மாட்டாரு. எங்க அண்ணன் இப்ப நடிச்சிருக்காரு. இந்த படம் நீங்க சொன்னீங்களே இப்ப ரத்தத்தோட வராருன்ட்டு, அந்த ரத்தம் தான் படமே. அந்த ரத்தம் தான் படமே. அரசன் எங்க அண்ணன் பயங்கரமா இருக்கும். தெரிக்கும் படம் வந்தா பட்டாசு இங்க நாங்க கொளுத்துவோம். தெரிக்க விடுவோம். இன்னும் தெரிக்க விடுவோம். ப்ரொமோஷன் எப்படி இருக்கு பாருங்க. எங்க அண்ணன் படம் சூப்பர் ஹிட். டீசர் பயங்கரமா இருந்துச்சு. எதிர்பார்த்ததோட பயங்கரமா இருந்துச்சு. தியேட்டரில் படம் எப்படி ரிலீஸ் ஆகுமோ அந்த மாதிரி டீசருக்கு வெளியில் பிரம்மாண்டமாக கொண்டாடி இருக்கோம். தேட்டருக்காரங்கிட்டே ஒன்ஸ் மோர் கேட்டு தேட்டருக்காரங்க போட்டாங்க. பசங்களோட வெறி கொண்டோட இருக்காருங்கடா அப்படின்னு. டீசரு நாங்கள் எதிர்பார்த்ததோட பயங்கரமாக இருந்துச்சு. நீங்களே கத்தி எடுத்துட்டு வர சீனு தலைவர். நம்ம தலைவர் எப்போ பொருளோட தான் சுற்றுவார். நம்ம தலைவர் வேற மாதிரி. ஓகேங்களா? அதனால் படத்துக்கு வந்து பாருங்க. எல்லாத்தையுமே படம் பிடிக்கும். இதுக்கு மேலே தலைவர் தான். தனுஷ் பேர்லாம் சொல்றாரு. வாய்ப்பு இருக்கு. தனுஷ் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. வருவார். 2 பேரும் நல்லா இருக்கு. எஸ்டிஆருக்குன்னா ராஜன் கட்டப்பு தான் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது நல்லா பொருந்து தலைவருக்கு. பிச்சு உதற போறாரு தலைவன். ராஜா சிம்பு எந்த வகையரோ அந்த வகையரை தான் நாங்க. ராஜா வேற அந்த வகையரோ இல்லை. சிம்பு எந்த சைடோ அந்த சைடு நம்ம. பயங்கரமா இருந்துச்சு. அதான் சொன்ன எதிர்பார்த்ததோட வேற மாதிரி இருந்துச்சு. அரசன்னா ஒரு கொஞ்சம் ராஜா மாதிரி இருப்பார் நான் நினைக்கிறேன். அதுதான். ஆமா, இவர் தான் தலைவன் தான் வேற மாதிரி. ஆழ்வார்.
வீழ மாட்டார், ஆழ்வார் எல்லா படத்துலையும் வீழ்ந்திருக்காரு. கெட்டப்ப தான் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா சொல்லவே நான் பார்த்தீங்கன்னா இல்லையா, நீங்கள் உள்ள சீசரு பயங்கரமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாகவே பிளாக் ட்ரெஸ் போட்டு ஆமாம் செட் பண்ணுவாங்க. ஆமாம். அது மாதிரி இதில் ஏதோ ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? இருக்கு, வாய்ப்பு இருக்கலாம், வாய்ப்பு இருக்கலாம். நல்லா இருக்கும், வந்து பாருங்க, உங்களுக்கே பிடிக்கும். நெல்சன்லாம் வராரு, ஏதாவது கேரக்டர் வருவாருன்னு நினைக்கிறீங்க? வருவார், ஏதோ ஒரு சீனில் வருவார், பாருங்க. சரி, இப்போ நீங்கள் இதில் தனுஷ் கேமரா வரணும்னு எதிர்பார்க்குறீங்களா இல்லை வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? தனுஷ் வரணும் தான் எதிர்பார்க்குறேன், வரணும் தான் எதிர்பார்க்குறேன். என்ன காரணம்? அது என்ன காரணம்னா, வருவார், அந்த ஃபஸ்ட்டு பாகத்தில் எப்படி இருந்துச்சோ அதுக்கு அடுத்து இது சிம்பு எப்படி உள்ளே போகிறாரு, அது என்ன கதைன்ட்டு அது படம் பார்த்து தான் நம்ம அதை இது பண்ண முடியும். நான் ப்ரோமோ பார்த்த போதே தெரியுது வடச்சென்னைக்கு இதுக்கு லிங்க் இருக்குங்க. ஆமாம், அப்படிங்கும் போது 2 பேருமே படத்தில் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும். கேமரா வராமல் தனுஷுக்கு சப்போர்ட் இல்லை, தனுஷுக்கு சப்போர்ட்டாக இருப்பார் நான் நினைக்கிறேன். சிம்பு சார் வருவார். சூப்பராக இருந்துச்சு. என்ன பிடிச்சிருக்கு இதில்? எல்லாமே பிடிச்சிருக்கு. எப்படி இருக்கு? செம்மையாக இருக்குது, கிளைமேக்ஸாக சூப்பராக இருக்குது. நெல்சன்லாம் வராரு, அவர் எப்படி? அருமையாக இருக்குது. பண்ணா இருக்கா, டீச்சர் பயமா இருக்கா? பயமாக இருக்குது. பயமா இருக்கா? ரத்தக்கரையாவும் வராரு. ஆமாம், பயமாக இருக்குது. தனுஷ் வராருன்னு நினைக்கிறீங்களா? தனுஷ் வருவாரா? தனுஷ்லாம் இல்லை, தனுஷ் பேர் சொல்றாரு, இந்த பேர் மட்டும் தான் சொல்கிறாரு. தனுஷ் வருவாரா? தனுஷ் வருவார். நல்லா நல்லா இருக்கும். சூப்பராக இருக்குண்ணா, சூப்பராக இருக்குண்ணா. எப்படி சூப்பர் வேற மாதிரிண்ணா, வேற மாதிரி செம்மனா, படமே செம்மனா. எங்க அண்ணன் படம் வெட்டி போறதுக்கு மாபெரும் வெட்டி ஆசைப்படுறேன். எங்க அண்ணன் சிம்புக்கு வந்து சொல்ல கிடையாது, இன்னும் படம் வரும். 3 வருஷம் படம் கழிச்சு படம் வந்துக்கிறாரு. இப்ப வந்து இப்ப நல்லா இருக்குது. இதுக்கு மேல வந்துட்டு அவர் வந்து படம் இதுக்கு மேல எடுக்கணும் அவரு, சரிங்களா? தனு பேர் சொல்றாரு, வடச்சை படம் எடுத்து அதே மாதிரி கணக்கு காட்டுறாங்க, அது சொல்ல கிடையாது. அவங்க படம் எப்படி இருக்கணும் அதே மாதிரி நல்லபடியா எடுக்கட்டும், சரிங்களா? தனுஷ் வருவார்னு எதிர்பார்க்கறீங்களா? யாரு? தனுஷ் வருவார்னு எதிர்பார்க்கறீங்களா? நான் எதிர்பார்க்க கிடையாது. இதுல வந்துட்டு இது வந்து நான் எதிர்பார்க்க கிடையாது. எங்க சிம்பா நான் வரட்டும் பார்த்துக்கலாம். அது அவரோட லைவ் எப்படின்னா வரட்டும் பார்த்துட்டு இருக்குது. 3 வருஷம் பணம் இப்போ எடுக்கிறாரு, சரிங்களா? எடுக்கட்டும், நல்லா வருது, நல்லா போகுது, இல்லைன்னு சொல்ல கிடையாது. நெல்சன்லாம் வராரு, எப்படி இருந்தது? காமெடியா இருந்ததா? எப்படி இருந்தது? இல்ல காமெடி அந்த அளவுக்கு வரது பார்த்தா கெத்தா போறாரு அவரு படம். நெல்சனும் வருவார்னு நினைக்கிறீங்களா? ஒரு கேரக்டரா? கேட்டு எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் ஒரு படம் எடுத்தவள முடியெல்லாம் வளர்த்துணும் நான். இப்போ ஒரு படம் எடுத்தோம்னா அதுதாங்க அது அப்புறமேட்டு அதில் எப்படியே இத்தனை பேர் கொடுத்துட்டீங்க, இத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க. ஆனால் இப்போ வந்து வடச்சென்னையில் ராஜன் கேரக்டர் எப்படியோ அதே மாதிரி ராஜன் கூட இருக்கிற மாதிரி நம்ம சிம்பு சார் வரணும். அதில் தனுஷ் எப்படி பையனாக இருக்கிறாரோ அதே மாதிரி நம்ம சிம்பு கூட வரணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஆனால் பயங்கரமாக வரணும் சிம்பு சார், இன்னும் கொஞ்சம் அந்த மாதிரி கேரக்டரில் வரணும். நெல்சன்லாம் வராரு, ஒரு கேரக்டரா வருவாரு. டென்ஷனாக வராருன்னா ஒரு கேரக்டர் இல்லைன்னா ஒரு டைரக்டராக வரலாம். அந்த இதில் நீ சம்பவம் பண்ண, நீ மட்டை பண்ண, அது விசாரிக்கிறாங்கல்ல, அந்த இதில் கூட வரல. கேமராவில் நீங்களா வரலாம், டேரக்டாக கேமராவில் நீங்களா ஒரு கேரக்டராக வரல நம்ம. ஆனால் ஜூனியர் என்டிஆர் வேறு கெஸ்ட் ரோல் கொடுக்குறேன்னுக்கிறாரு. கெஸ்ட் ரோல் கொடுத்துருன்னா கொஞ்சம் பரவாயில்ல. கண்டிப்பாக வருவார்னு நினைக்கிறேன். ஆனால் சிம்பு போல அவர் மனசு போல யாரும் இருக்காது. ஆனால் கம்பேக் கொடுப்பார் கண்டிப்பாக. வடச்சென்னை 2க்கோசம் நாங்கள் வெயிட்டிங். வெறித்தனம் எஸ்டிஆர் ஃபேனு. கண்டிப்பாக நாங்கள் எதிர்பார்த்தோட பயங்கரமாக இருக்குது. பரவாயில்ல, அதே மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான். பயங்கரமாக இருக்கும். வடச்சென்னையில் கூட ராயனை போட்டு தள்ளிட்டாங்க, கை கழுவுனாங்க, அது அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஏதோ இவங்க எதிர் டீம் கூட போட்டுட்டு இப்போ ட்ரக்ஸ் இதெல்லாம் ஓட்டுற மாதிரி ஒரு சம்பவம் கொண்டு வரலாம், பார்க்கலாம். ஆனால் பயங்கரமாக கொண்டு வந்துக்கிறேன். பிஜிஎம் ஹனி வந்து பயங்கரமாக பண்ணிட்டாரு. ஆனால் அந்த பிஜிஎம் அடிட்டு இப்போ சொல்ல போனால் அந்த பிஜிஎம் பயங்கரமாக போட்டார். அந்த ஹனி ஜூஸ் பயங்கரம். அது வந்து வடச்சென்னையில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் 5 பேர் ஐயா ஐயான்னு சொல்லுவாங்க. ஆனால் பேட் வைஸ் கொண்டு வருவாங்கன்னு நான் நினச்சேன். பேட் வைஸ் இன்னும் கொண்டு வரல. பேட் வைஸ் கொண்டு வருவாங்க, இந்த கெஸ்ட்டில் கொண்டு வருவாங்க. எனக்கு அந்த வார்த்தை வந்துச்சு. இப்போ பார்க்கலாம் வருது பேட் வைஸு, அந்த கோர்ட்டு, அந்த ஜெயிலு கேரக்டர் இன்னும் கொண்டு வர்றாங்கன்னு பார்க்கலாம். அது கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஃபேன்ஸுங்கெல்லாம் கொஞ்சம் இதாக இருப்பாங்க, வெறித்தனமாக இருப்பாங்க. அப்படியே அடுத்த வடச்சென்னைடா பயங்கரமாக இருக்கும்டா, இது இன்னும் கெஸ்ட் பண்ணலான்டாலும் சிம்புக்கோசரம் வெயிட்டிங். எப்போ இந்த படம் ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எப்போ இல்லை நார்மலாக எப்போ வந்தாலும் நமக்கு தீபாவளி தான். சிம்பு சார் படம் வந்து எப்போ வந்தாலும் நமக்கு தீபாவளி தான். அது இப்போ எப்போலாம் நமக்கு இல்லை. எப்போ ஆனால் பொங்கலில் ரிலீஸ் ஆகணும் ஒரு கெஸ்ட்டு பார்க்கலாம். பொங்கலுக்கு நியூ இயருக்கு இந்த மாதிரி ரிலீஸ் ஆனார்னா பயங்கரமாக இருக்கும். ஃபேன்ஸுங்க இன்னும் கொஞ்சம் இதாகிடுவாங்க. இப்போ ஒரு ரோல் வர மாதிரி தெரியுதா, 2 ரோல் வர மாதிரி? எனக்கு தெரிஞ்சு சிங்கிள் ரோல் மாதிரி தான் தெரியுது. டபுள் ஆக்டிங் தெரியல, சிங்கிள் ரோல் மாதிரி தான்.